அறிமுக இயக்குனர் ரங்கா தானே தயாரிச்சு இயக்கி நடிச்சிருக்கிற தென்சென்னை படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, தேவராஜன்கிறவரு ஒரு பெரிய ரவுடியா இருக்காரு. ஆனா அவரோட காதல் மனைவி அவரை நல்ல மனுஷனா மாத்துறாங்க. அவங்களுக்கு ஒரு மகனும் மகளும் பிறக்கறாங்க. அடுத்து அவரோட மனைவி இறந்து போக குழந்தைகளை கூட்டிக்கிட்டு தென் சென்னைக்கு போறாரு. அங்க ஒரு உணவகம் வச்சு நடத்தி பெருசா வளர்ந்து வராரு. அவரோட மகனுக்கும் மகளுக்கும் கல்யாணமும் நடக்குது. பேர குழந்தைகளும் பிறக்கறாங்க. அவங்களும் பெருசாகிறாங்க. ஆனா அந்த உணவகம் இப்ப அவங்க கிட்ட இல்ல. ஏன், என்ன ஆச்சு, இப்ப அவங்க என்ன சூழல்ல இருக்காங்க அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதை. இயக்குனர் ரங்கா இந்த கதையை ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரங்களை மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு ஒரு கிரைம் த்ரில்லர் பாணியில் கொடுக்க முயற்சி செஞ்சுருக்காரு. அதுக்காக கோல்டன் ஈகிள் செக்யூரிட்டி சர்வீஸ் ஒன்று உருவாக்கி அவங்க பெரிய பெரிய வேலைகள் செய்கிறதாவும் காட்டுறாரு. அதாவது எலெக்ஷன் சமயத்தில் பணம் சப்ளை செய்கிறதும் ஐடி ரைடில் மாட்டாமல் இருக்க மற்றவங்க பணத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கறதும் இவங்க வேலையாம். இந்த டீமுக்கு கேப்டனாக இருக்காரு நிதின் மேத்தா. யாருக்கும் எதுக்கும் அஞ்சாத இவரை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க ஒரு கும்பல் இவங்க கிட்ட இருந்தே பணத்தை அடிக்கிறாங்க. இப்போ அது யாருன்னு கண்டுபிடிச்சாங்களான்னு ஒரு நகர்வும், அடுத்து ரோட்ல அனாதையா கிடக்கிற கை குழந்தை, அதுக்கு உதவும் நாயகன் நாயகி, அடுத்து அவங்க காதல் மோதல், இப்படி இன்னொரு நகர்வும் படத்துல இருக்கு. இந்த கதை கோவிட் டைம்ல நடக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. படத்தோட தொடக்கம் ரொம்ப சுவாரஸ்யமா ஆரம்பிக்கப்பட்டாலும் திரைக்கதையின் போக்கும் கதையோட நகர்வும் ரசிக்கும்படி இல்லாதது கொஞ்சம் சோகம்தான். மொத்தத்தில் இந்த படம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு குடும்பம் கோவில் மாதிரி இருக்கணும்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க சாமி மாதிரி கண்ணியமாக நடந்துக்கணும். ஒருவேளை அதில் ஒருத்தர் தவறு பண்ணிட்டாலும் அந்த குடும்பமே பாதிக்குங்கிறது தான் இந்த படம் சொல்லியிருக்கு.